நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே, தஞ்சம் புகனான் ஏங்குகின்றே. உடலும் உள்ளமும் பாடுகிறேன். வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குருவிகளுக்கு வீடமைத்தீர், குஞ்சுகளுக்கு உணவும் தந்தீர். குறைவில்லா அருளை தினம் பெறுவோம், குறைவில்லா அருளை தினம் பெறுவோம். குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப, குன்றின் தீபமாய் உயர்ந்திருப்ப. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது.
தந்திரே, கேடுகளின்றி நலம் தந்திரே, கேளாமல் நன்மை செய்பவரே, கேளாமல் நன்மை செய்பவரே, வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன், தஞ்சம் புக நான் ஏங்குகின்றேன், உடலும் உள்ளமும் பாடுவே. வானக அணிகளின் ஆண்டவரே, உமது இல்லம் அருமையானது. லூக்கா நற்செய்தி அலகு 19 இறை சொற்றொடர்கள் 41 முதல் 44 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கின்னவர்களே, இயேசு கண்ணீர் விட்டு அழுத 3 நிகழ்வுகளை புதிய ஏற்பாடு சுட்டிக்காட்டும். அவற்றுள் ஒன்றுதான் எருசலேம் நகரையும் கோவிலையும் பார்த்து அவர் அழுதது. இது ஆனந்தத்தில் அழுதாரா அல்லது வேதனையில் அழுதாரா? அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் இறைவனின் கோவில் அங்கே இருந்தாலும் கூட இறைவனை விட்டு வெகு தொலைவில் வாழ்ந்ததற்காக மனவருந்தி அவர் அழுதார். அது மட்டுமல்ல, கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லையே என்ற பரிதாப நிலையினையும் மனத்திலே கொண்டு அவர் அழுதார். ஒருவேளை இன்று இயேசு நம்முடைய ஆலயங்களை பார்த்தும் நமக்காகவும் கூட அழலாம். ஆனந்தத்தில, வருத்தத்திலே, பரிதாப நிலையை கண்டு அழலாம். இறைவன் நம்மை பல வகைகளிலே அனுபவங்களிலே தேடி வந்தாலும், ஆயிரக்கணக்கான அருள் ஆசிரியர்களை நமக்கு பொழிந்தாலும், நன்மைகளால் நம்மை பாதுகாத்தாலும், நமது வாழ்வை நிரப்பினாலும் கூட நாம் அவரை கண்டுகொள்ளாமல் அமைதியை புறக்கணித்து, சந்தோஷத்தை புறக்கணித்து, சமாதானத்தை புறக்கணித்து, சமத்துவத்தை புறக்கணித்து வாழ்கின்ற இந்த காலங்களுக்காக இயேசு நிச்சயமாக அழலாம். நாமே அந்த எருசலேம் என்பதை உணர வேண்டிய காலத்தில் கட்டாயமோ என்று எனக்கு தோன்றுகிறது. நமது வாழ்வில் பல்வேறு சூழல்களிலே பல்வேறு மனிதர்கள் வழியாக இறைவன் நம்மை தேடி வருகிறார், அறிவுரைகள் தருகிறார், எச்சரிக்கையும் தருகிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இன்று ஒருவேளை நமது ஆலயங்களை அல்ல நம்மை பார்த்தால் நிச்சயமாக அழுவார் என்பது உறுதி. ஆனால் நிச்சயமாக ஆனந்தத்தில் அழமாட்டார், பரிதாப நிலையை கண்டு அழுவார். எந்த வலி போல, இது சுகப்பிரசவ வலி அல்ல, இது அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை பிரசவிக்கின்ற வலியின் வேதனையில்தான் அழுவார் என்பது எனக்கு தோன்றுகிறது. காரணம், அப்படிப்பட்ட நிலைகளில் தான் இன்று நம்முடைய திரு அவையும் சமூகமும் சென்று கொண்டிருக்கிறது. பல வகையான தேர்தல்கள் வழியாக, அன்பிய அமைப்புகள் வழியாக, ஏழைகளை நிராகரிக்கிற திட்டங்கள் வழியாக, ஆழ்வார்த்தும் இடபார்த்தும் நிலை பார்த்தும் முடிவுகளை எடுக்கிற வழியாக, திருப்பலி அல்லது திருவழிபாடு போன்ற காரியங்களை வைத்து செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் செய்து காணிக்கை மட்டுமே நமக்கு தேவை என்ற நிலையிலே ஏழைகளை உதாசீனப்படுத்துகிற, பகைவர்களை மன்னிக்காத,
சூழ்நிலையில் கடவுள் நிச்சயமாக நம்மை பார்த்து இந்த அமைதி இழந்த, அமைதியை தேடாத சமூகத்தை பார்த்து அழச் செய்வார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்க இப்படித்தான் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி பகைவர்கள் அரண் எழுப்புவார்கள். அதுவும் தொடங்கியாச்சு. நம்ம அதை பற்றி கூட நம்ம இன்று விழிப்பாக இல்லவும் தான். நம்மை சுற்றி அரண் எழுப்பி நம்மை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று நம்மை குறித்து திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்தையும், குறிப்பாக சிறுபான்மையின மக்களையும், அதிலும் குறிப்பாக நம்மை சொல்லுவாங்கள்ல, சுத்தி வளைச்சு அடிக்கிறான் அப்படின்னு இயேசு சொல்லுகிறது இறை வார்த்தையின் அடிப்படையிலே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒன்று சேரவில்லை என்று சொன்னார், அமைதிக்காக போராடவில்லை என்று சொன்னார், நீதிக்காக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அநீதி எதிர்த்து நம்முடைய விரல்கள் எழுப்பப்படவில்லை என்று சொன்னார், நிச்சயமாக அதிலே வருகின்ற இயேசுவை நாம் இனம் காணவில்லை. எனவே அந்த இறைவனை காணவில்லை, கடவுளை காணவில்லை, படைத்தவனை காணவில்லை, தந்தையை காணவில்லை, இறையை காணவில்லை, இறை சக்தியை காணவில்லை, இறை ஆற்றலை காணவில்லை. இதை காண்கிற கடவுள் நிச்சயமாக அழாமல், வேதனையில் அழாமல் இருக்க போவது இல்லை. இயேசு உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் அழுகிறார். தப்பில்லை. உன் ஊரை பார்த்தும் அழலாம், பிரச்சனை இல்லை. இயேசு 2 முறை அழுததாக செய்தி நூல்கள் சான்று பருகின்றன. யோவான் 11:35. அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். 2வதாக லூக்கா 19:41 இயேசு எருசலேம் நெருங்கி வந்ததும் அதை பார்த்தும் அழுதார். லாசரின் கல்லறையில் அழுத போது, வேதனை இருந்த போதும் மகிழ்ச்சியிலே அழுதார். காரணம் கடவுளின் மாட்சி வெளிப்படும் என்பதாலும் லாசர் உயிர்த்தெழுவான் என்ற நம்பிக்கையிலும் ஆனந்தத்திலே அழுதார். எருசலேமை நோக்கி அழுத போது வேதனையில் அழுதார், விரக்தியில் அழுதார். கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ மகனே மகளே அறிந்து கொள்ளவில்லை என்பதால் அழுதார். இஸ்ரேலின் இறைவன் அந்த மக்களுக்கு செய்தவைகளை எல்லாம் நினைத்து அழுதார். அனுப்பிய அரசர்கள், இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள் அனைவரையும் நினைத்து அழுதார். அம்மக்கள் படப்போகின்ற வேதனை, அந்நகர் சந்திக்க இருக்கின்ற அழிவு, இவைகளை நினைத்து அழுதார். நன்றி கட்ட மக்களை நினைத்து அழுதார். இப்படித்தான் அழக்கூடாது. லாசருக்கு அழுதபோது போல அழுதால் நல்லது. முதல் வாய்ப்பு கிடைக்க பார்த்து கொள்வோம். 2வது நிலை வருவதை தவிர்க்க முடிந்தால் நல்லது. ஆமென். மன்றாடுவோமாக. தேடி வரும் தெய்வமே இறைவா, நாங்கள் உம்மை தேடி வருவதைப் போல நீரும் எங்களை தேடி வந்து மீட்பு நலமும் தருகின்ற இறைவனாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களது வாழ்வின் பல்வேறு சூழல்களில் நீர் எங்களை பல்வேறு வடிவங்களில் தேடி வருகிறீர் என்பதை உணரவும், உம்மை கண்டுகொள்ளவும் எங்களுக்கு ஞான பார்வையை தாரும். ஆமென். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். வேதனையா
வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. நிம்மதி மனம் இழந்து நிலை குலைந்து போனாலும், நிம்மதி மனம் இழந்து நிலை குலைந்து போனாலும், நிலையான உன்னங்கு நீங்காமல் என்னை தாங்கும், நிலையான உன்னங்கு நீங்காமல் என்னை தாங்கும் பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே. வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. தொடர்ந்திடும் நோய்களினால், தொடர்ந்திடும் தோல்விகளால், தொடர்ந்திடும் நோய்களினால், தொடர்ந்திடும் தோல்விகளால், தொல்லைகளாலே துயர்வுற்றேன் தொடுமே என்னை கரத்தாலே, தொல்லைகளாலே துயர்வுற்றேன் தொடுமே என்னை கரத்தாலே. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே. வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. பேரன்பானவரே, என் வாழ்வில் பெரியன செய்பவரே. வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா, வேறு யாரிடம் செல்வேனையா. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே.
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சொன்னாய், பொதுவாக பேண சொன்னாய், மகிழ்வாக வாழ்வை தந்தாய், நிலை வாழ்வை தேடச் சொன்னாய், சமநிலையில் வாழச் சொன்னாய், பொதுவாக பேணச் சொன்னாய். அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அந்த நிறை வாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே, அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.